ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். என்னடா நண்டு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நண்டு டிஷ் தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? கிராமத்து ஸ்டைல் நண்டு தொக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைல் நண்டு தொக்குங்க. நான் 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கேங்க. அந்த 1/2 கிலோ நண்டுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மிக்சியில் ஒரு சுற்றிக்க போகிறேங்க. நீங்கள் வந்து நசுக்கி கூட வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்புங்க. இதையும் நம்ம அரைக்க தாங்க போகிறோம். இதை பாருங்க, 1/2 மூடி தேங்காய் இருக்குல்லங்க, அதில் நான் 1/4 மூடி, அதாவது பாதி தேங்காவை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய்ங்க. இதையும் நம்ம அரைக்க தாங்க போகிறோம். அதாவது தொக்குன்னும் போதுங்க நமக்கு அது சேர்த்து வரணும், அதனால தான் நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ இதை போய் நான் மிக்சியில் சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இதே காட்டினேன் இல்லைங்களா வெங்காயம், அதை பாருங்கள், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தனியாக. இதோ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக. இதோ பாருங்கள், அந்த தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு அது. இப்போ இது கூட என்னென்னலாம் நம்ம போட போகிறோம்னா, 5 தக்காளி மீடியம் சைஸாக நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிறேன் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பில் சட்டி வச்சுட்டேன். வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. இதிலே நான் மஞ்சத்தூளை போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணுங்க. இப்போ இது வதங்கிட்டே இருக்கும்போதே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. என்னடா இது பச்சை மிளகா போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையில்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணுங்க. அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு சோம்பு அதை 3 சேர்த்து அரைச்சோமே அது. இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணுங்க. இது வந்து வதக்கிற டைம் மட்டும்தாங்க. நம்ம நண்டை போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதாவது வானால் டைப்பில் இருக்க சட்டி நான் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம செய்யும்போது நமக்கு அதை மண் வாசனை அது சூப்பராகவே இருக்குங்க. இன்னும் டேஸ்ட்டு, இன்னும் உடம்புக்கு நல்லது. அதனால் இன்றைக்கி நான் இதை சூஸ் பண்ணுறேன். நான்வெஜ்க்கு முக்கால்வாசி எங்கள் வீட்டில் இதாங்க சூஸ் பண்ணுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க. அதே தாங்க, தக்காளி குழையிறதுக்காக கொஞ்சம் உப்பி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்குவோம். இதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. நல்லா குழையட்டும். அப்போ தான் நமக்கு தொக்கு சேர்ந்து வருங்க. பாருங்க, இன்னும் கொஞ்சம் குழையணும். இன்னும் கொஞ்சம் குழையட்டோங்க. மூடி வச்சுக்கிறேன். எப்படி குழஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். திருப்பியும் பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு. நம்ம வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க. சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் பெருசு பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கரைஞ்சிரும் இல்லைங்களா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நண்டு, அந்த நண்டை சேர்த்துக்கோங்க. பொறுமையாக போடுங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டுங்க இது. இதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக அப்படியே கிளறி விட வேண்டியது தான். அதை பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, தேங்காய், ஏலக்காய்லாம், அந்த கலவையை போட்டுக்கிறேன். இப்போ தொக்குன்றதுனால நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து இதே குழம்பா வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு செமி கிரேவி ஆகிடும். இது வந்து நமக்கு தொக்கு தான் வைக்கிறோம், அதனால் நான் கம்மியாக தண்ணி விட்டுருக்கேன். இனிமேல் பாருங்கள், இப்போ நண்டு போட்டுக்கோ இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் தாங்க. நண்டு கலர் மாறிச்சினாலும் அந்த பச்சை வாசனை போயிட்டாலும் அவ்வளோதான், நம்ம தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சைட்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டு நல்லா அந்த நண்டு மேலே மசாலாவை எடுத்து போடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் மூடி வச்சுக்கிறேங்க.
இப்போ எனக்கு 7 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து நண்டு வெந்திருக்கு. அது எப்படி நமக்கு தெரியும்னா, நண்டு நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நண்டுக்கு எறாக்கெல்லாம் வந்து எப்பயுமே குக்கிங் டைம் கம்மிங்க, அதனால் சீக்கிரம் வெந்துடும். எனக்கு 7 நிமிஷம் ஆச்சுங்க. நிறையா வகையான நண்டு இருக்குது. நண்டை பொறுத்து அந்த வேகிற குக்கிங் டைம் மாறணும். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கிராமத்து ஸ்டைல் நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே நீங்கள் கிரேவி மாதிரி வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்க எனக்குன்னா இன்னும் சுண்ட அளவுக்கு வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதாவது நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அடுத்து சாதத்துக்கு, இல்லை ஏதாவது சாம்பார் சாதம் இன்றைக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா இது தொட்டுக்கையாகவும் வச்சுக்கலாம். நண்டு, எறா இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிட்ணுங்க இந்த சீசன் கிடைக்கும் போதே. ஏன்னா அதில் வந்து கால்சியம் அதிகம் இருக்குது. அதாவது நண்டில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குங்க. நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம வீட்டில் யாருக்காவது இந்த சளி பிடிச்சாலோ வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஏதாவது சாப்பிடணும் போல், அதாவது சுவை எழுந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இந்த டைமில் சொல்லலைங்க, இப்போ கொரோனா டைமில் சொல்லலை, சாதா டைமில் சொல்கிறேன். அதாவது சளி பிடிச்சிருந்தாலோ, இல்லை நமக்கு வந்து ட்ரை காஃபாக இருக்கும், இல்லைனா மூக்கு ஒழுகும், கோல்டு இருக்குது நமக்கே தெரியும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் நண்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே சளி வந்து முறியுங்க. சளி முறியிற தன்மை நண்டுக்கு நிறையாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைல் நண்டு தொக்கு பார்த்தவங்க இல்லைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காதீங்க, அதை அழுத்தி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.